அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆடியோ லான்ச்ல உங்க எல்லாருக்கும் கூடயும் நின்று பேச முடியல, ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ இந்த தருணத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது, அது இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர்ஸ். வணங்கான் என்னோட திரையுலக பயணத்துல ஒரு முக்கியமான படம். ஒவ்வொரு படத்துக்கும் ஆடியன்ஸ் ஆகிய நீங்களும் சரி, ப்ரெஸ்ஸும் சரி, அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் மீறி வணங்கான்ல பண்ண இந்த கதாபாத்திரம் ஐ திங்க் என்னோட திரையுலக பயணத்துல கம்ப்ளீட்டா ஒரு மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம். அது பாலா சார் அப்படியே மாத்திருக்காரு. அது ஜனவரி 10 ஃப்ரைடே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது வணங்கான். ஸோ கண்டிப்பா அது உங்க எல்லாருக்கும் திரையிலும் உங்க உங்க முன்னாடி நாங்க வரப்போறோம். அது நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட் எனக்கு கொடுக்குது. ஒவ்வொரு முயற்சிக்கும் நீங்க எப்போதுமே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நிச்சயமா இந்த ஒரு புது முயற்சிக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். அண்ட் பாலா சாரை ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஏன்னா பாலா சாரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கதாபாத்திரத்துக்கு உள்ள அவர் எவ்வளவு ஆழமா ஒரு நடிகரை உள்ள கொண்டு போய் அதை புரிய வச்சு அதை வந்து திரையில நம்ம கொண்டு வராருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரிதான் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஏன்னா இந்த கதாபாத்திரம் கோட்டின்ற கதாபாத்திரம் பாலா சார் அவர் ஒரு விஷன் வச்சிருந்தாரு. ஸோ கதை சொல்லும் போதே அருண், இந்த கதாபாத்திரம் நீங்க வந்து நடிக்க ஆரம்பிச்சு படம் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் உங்களுக்கு அந்த தாக்கம் இருக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 months ஆச்சு. நான் அடுத்த படம் ரெட்டத்தலைக்கு போகும்போது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் அவுட் ஆஃப் த கேரக்டர். ஸோ அந்த அளவுக்கு என்ன அந்த கதாபாத்திரம் என்னை பாதிச்சுது. நிச்சயமா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமா இருக்கும். ஏன்னா பாலா சாரை நம்ம வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ உள்ள ஜென்ரேஷன் பாலா சார் யாரு அப்படின்றது இந்த படம் மூலியமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இது ஒரு யதார்த்தமான ஒரு படம். அண்ட் நிச்சயமா பாலா சார் ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒரு விஷயம் மக்கள்கிட்ட அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். கண்டிப்பா இந்த படத்துலையும் அது இருக்கும். அண்ட் ஒவ்வொரு நடிகர்களும் இந்த படத்துல வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. முக்கியமா என்னோட சிஸ்டர் கேரக்டர் ரிதுவா இருக்கட்டும், ரோஷினி பிரகாஷா இருக்கட்டும், அப்புறம் மிஷ்கின் சார் அண்ட் சமுத்திரகனி அண்ணன், மற்ற எல்லா நடிகர்களும், அதுவும் எல்லா கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் இருக்கும் இந்த படத்துல. அண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக் இதுல ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கும். ஏன்னா இப்போ சாங்ஸ் எல்லாமே வந்து எல்லாரும் அவ்வளோ அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இறைநூறா இருக்கட்டும், முகிலின் மேலேவா இருக்கட்டும், ஒவ்வொரு பாடல்களும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பலம் சேர்த்துருக்கு. அண்ட் பாலசரோட ஸ்டோரி டெல்லிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமா நீங்க படம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஒரு 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 இம்பேக்டோட தான் வெளியில வருவீங்க அப்படின்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் மற்றபடி இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு வந்து ரொம்ப புதுசா இருந்தது. அண்ட் நிறைய மெனக்கடல்கள் இருந்தது, நிறைய பயிற்சிகள் பண்ண வேண்டியது இருந்தது. பட் எல்லாத்துக்கும் மேல இட் வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். அது அது ரொம்ப முக்கியம். ஒரு நடிகனா வந்து இவ்வளோ வருஷம் நம்ம ஃபீல்டில் இருந்து இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் நான் ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருந்தேன். பாலாசர் படம் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நான் ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம். அது இந்த தருணத்தில் நடந்திருக்குன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன்னா அது வந்து வேற மாதிரியா எனக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். பட் ஆனால் ஒரு 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 ஆக்டரா கொஞ்சம் மெச்சூர் ஆனதுனால இன்னும் பாலாசரை புரிஞ்சுக்க முடிஞ்சது, ஈஸியா அவர் கூட டிராவல் பண்ண முடிஞ்சது. ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அனுபவமா இருந்தது. இந்த எல்லாமே உங்களுக்கு திரையில உங்க உங்க கண்ணுக்கு முன்னால் வரப்போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்க எல்லாருக்கும், அதுவும் குடும்பங்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா தரப்பினருக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாலா சார் படனாலே உடல் ரீதியா மனல் ரீதியா ரொம்ப கஷ்டம். இந்த படப்பிடிப்புல எத்தனை லிட்டர் ரத்தம் போடுது, எத்தனை எலும்பு போடுது, எனக்கு கஷ்டம்ன்றது வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவை அப்படின்றது முன்னாடியே பாலா சார் சொல்லிட்டாரு. நான் சொன்ன மாதிரி பாலா சார் ஃபர்ஸ்ட் சொன்னதே என்னன்னா, அருண் இந்த படம் முடிகிற வரைக்கும் நீங்க வந்து ஒர்க் அவுட்டே பண்ணாதீங்க. அந்த ஒரு லூஸ் பாடி லாங்குவேஜும் அந்த இதுவும் தான் நமக்கு இந்த படத்துல தேவை. அது வந்து அப்ப எனக்கு புரியல. பட் படம் சீன்ஸ் பண்ண தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இதுக்காக தான் அவர் சொன்னாரு அப்படின்னு. ஸோ உங்களுக்கும் அது படம் பார்க்கும்போது தெரியும். நிறைய இடத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி ரா ஆக்ஷன் இந்த படத்துல இருக்கு. அதனால அந்த டெரேன் பார்த்தீங்கன்னா கரடு முரடா தான் இருக்கும். எங்கேயுமே ரோப்போ டூப்போ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ஒரு நேச்சுரல் இதில் தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அது திரையில பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஸ்டோரியை வந்து எந்த பிளாட்ல சார் இந்த ஸ்டோரி நமக்கான ஸ்டோரி ஒரு மைண்ட் என்ன பிளாட்ல சார்? இல்லை, எனக்கு வந்து
நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கதாபாத்திரம். நிச்சயமா இது வந்து வேற மாதிரியா ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட்டு நான் ஏன் ஓகேன்றது வந்து பிகாஸ் அது வந்து பாலா சார் மாதிரியான ஒரு இயக்குனர் அதை வந்து கையாளுறான்னும் போது அது கண்டிப்பாக அது ஒரு வேறு ஒரு விதமாக ஆடியன்ஸ்ட்டு போய் அது ரீச் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த கதையுமே நீங்கள் வந்து ஆம், பார்க்கும்போது ஆம், உங்களுக்கே அந்த ஒரு ஃபீல் வரும். கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து போகிறோம். ஆனால் அதை வந்து நம்ம ஆழமாக அது உள்ளே போகும்போது தான் நமக்கு அது தெரியும். ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் பாதிக்கும் அப்படின்னு முயற்சி வந்து சப்போஸ் வரதா இருந்துச்சு, அது கொஞ்ச நாள் கழிச்சு தள்ளி போயிருக்கு. ஸோ அது அது சப்போஸ் வரல வர முடிஞ்சுன்னா ஒரு 7 படங்கள் 8 படங்கள் அடிச்சே வர ஆரம்பிக்கும். ஏன்னா நாங்கள் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சுரேஷ் காமாட்சி சார் வந்து படம் பொங்கலுக்கு வரலாம் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம தான் பண்ணோம். அதுக்கப்புறம் விடாமுயற்சி வரதா இருந்துச்சு. அது உடனே நான் மகிழ் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் பேசினேன். அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அருண் வரீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. அண்ட் ப்ளஸ் ஃபேன்ஸுமே வந்து அவ்வளோ அழகாக அதை என்கரேஜ் பண்ணாங்க. யாருமே இது வந்து ஒரு போட்டி அது இதுன்னு சொல்லலை. பட் எங்களுக்கு என்னென்னா திரையரங்குகள் எங்களுக்கும் ஒரு சின்ன இடம் கிடைக்கும், அதில் நம்ம வரலாம் அப்படின்னு தான் நினச்சோம். இப்போ அது வரல, எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தம். பட் இருந்தாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய அடுத்த ஒரு 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 பெரிய படமாக அமைஞ்சு அது எப்போ வந்தாலும் அது பெரிய சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. அண்ட் மற்ற படங்கள் இந்த நேரம் வந்துட்டு இருக்கு, அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். சார் ஆக்ஷன் கார் இது இந்த அது வந்து எதுக்கு நீங்களும் நிறைய அடிபட்டு இருக்கிறதுனால இல்லை அவர் வந்து அஜித் சார் வந்து அவரோட பேஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ரேசிங் வந்து எவ்வளோ ரிஸ்கான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அந்த வீடியோ பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. உடனே நான் வந்து சுரேஷ் சார் தொடர்பு கொண்டேன். எப்படி இருக்காருன்னு கேட்டேன். இல்லை சார் இஸ் ஓகே சார், நாளைக்கு திருப்பி ட்ராக்கு போகிறாருனார். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு 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 போல்டான பர்சன் தான் அஜித் சார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அதனால தான் அந்த ட்வீட்டே போட்டேன். காட் பிளஸ் ஹிம் அண்ட் வி ஆல் லவ் ஹிம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன். அண்ட் எல்லா துறையிலையும் ஒரு ரிஸ்க் இருக்கு. ஐ திங்க் ஐ ஷுட் பி சேஃப். ப்ரேயர்ஸ் டு ஹிம். அவ்வளோ. நீங்க படம் பாருங்கண்ணே, படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது படம் பாருங்க. நீங்க படம் பார்க்கும்போது அது என்ன மாதிரியான கதாபாத்திரம் எப்படி வடிவமைச்சிருக்காரு. ஏன்னா இந்த கதாபாத்திரத்துக்குன்னு ஒரு சில பிஹேவியர்ஸ் சொன்னாரு சார். இது இப்படிதான் சிரிக்கும், இப்படிதான் ரியாக்ட் பண்ணும், எமோஷனுக்கு இப்படிதான் இருக்கும்ன்ற ஒரு நிறைய ஒரு வேரியேஷன் இந்த கதாபாத்திரத்துல இருக்கு. அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சார் பாலா சார் படத்துல நடிச்ச எல்லா நடிகருக்குமே ஃபியூச்சர்ல இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை நல்ல கெரியர் இருக்கும். பட் ஆனால் தியேட்டருக்குலாம் வந்து விசிட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட எண்டிங் வந்து சேட்ல தான் முடியும். ஸோ பட் விசிட்டர்ஸ் வந்து பீப்புள் சைடு ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த படம் பொங்கல் ரிலீஸ் ஆகுது, மக்களுக்குள்ள வரதுக்கு என்ன கண்டென்ட் இல்லை கண்டென்ட்டா நிச்சயமா இது வந்து ஒரு கண்டிப்பா எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். ஏன்னா படம் அப்படி ஒரு எமோஷனா அவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணும். அண்ட் அதே சமயத்துல உள்ள எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்கு. அண்ட் அங்கங்க ஒரு சட்டையர்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அண்ட் ஆக்ஷன் இதுல வந்து நீங்க உங்களுக்கு கதையோட எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஸோ ஐ திங்க் எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது. அண்ட் இட் வில் பி அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் டு வாட்ச். என் பக்கத்துல தான் உட்காந்துருந்தாரு. ட்ரெய்லர் பார்த்துட்டு பயங்கரமா ஹாப்பியா இருந்தாரு. தொடையில தட்டி மாத்திடுறாருல்ல எல்லாரையும் அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அவர் என்ன ரொம்ப விஷ் பண்ணாரு. நிச்சயமா இந்த படம் உனக்கு பெரிய படமா இருக்கும். இந்த ஸ்டோரி சூர்யா சார் ஓகே பண்ண ஸ்டோரியா இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாவே பாலா சார் பண்ணாங்களா? பாலா சார் எனக்கு என்ன கதை சொன்னாரோ அதுதான் இப்போ எடுத்திருக்கோம். ஸோ அது எனக்கு தெரியாது அது எந்த கதை இல்லை, அது அது அதே ஸ்டோரி தான் நினைக்கிறேன். படம் பார்த்தாச்சுமா. ஏமா டப் பண்ணும் போது பார்த்தேன், அதுக்கப்புறம் படமும் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஐ திங்க் முக்கியமாக இதில் சாம்சியஸ் ஆமாம் அது போகக்கூடாதுன்னு சொன்னார். அதுதான் நான் முன்னாடியே ஆன்சர் பண்ணது தான். அது வந்து இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிகினிங் எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாபியாக இருப்பேன், கொஞ்சம் லூஸாக இந்த பாடி லாங்குவேஜ்க்காக. நோ கமெண்ட்ஸ்மா, எனக்கு அதை பற்றி தெரியல.
படம் பார்த்துட்டு என்ன சொன்னாரு சிவகார்த்தி? அவர் இன்னும் படம் பார்க்கலாமா? யாருமே இன்னும் வெளியாட்கள் யாரும் படம் பார்க்கல. அவங்களோட விஷயத்தை ஏதாவது சொன்னாரா? யா அவர் அங்கேயே ஸ்டேஜ்லயே சொன்னாரு, வந்து ரொம்ப விஷ் பண்ணாரு. என்னோட டெடிகேஷன், எனக்கு அவருக்கு பிடிச்ச விஷயமே என்னோட டெடிகேஷன், விடாமுயற்சி. அவர் தொடர்ந்து அவரை விட்டு கொடுக்காம பண்றதுன்னு சொன்னாரு. அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அண்ட் தேங்க்ஸ். அந்த மாதிரி பல பேரை நான் இப்போ வர ஜென்ரேஷனை இன்ஸ்பயர் பண்றேன்ற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. எந்த சீக்வன்ஸ் வந்து நானா இதுன்னு நீங்க பிரமிச்சு பார்த்துருப்பீங்களா? ஏற்கனவே நீங்க மூவி பார்த்துருக்கீங்க. ஸோ எந்த சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படும்? அது நீங்க சொல்லணும், நீங்க பார்த்து சொல்லணும். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரோல் பிளாக் கிளைமேக்ஸ். இல்ல, இது வந்து பிகினிங் என்னோட ஃபர்ஸ்ட் லுக்கு நான் பார்த்த உடனே இது நானா இதுன்னு கண்ணாடியை பார்த்து நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீனும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், அதில் வந்து சிஸ்டரோட நான் எனக்கும் என்னோட தங்கைக்கும் இருக்கிற சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு என்னை அறியாமல் சில விஷயங்கள் அங்கே நடந்தது. ஸோ அது வந்து ஐ திங்க் நீங்கள் அதை விட்னஸ் பண்ணுவீங்க. அப்போ ஜிம்முக்கு போகாம எத்தனை கிலோ சார் வெயிட் போட்டீங்க? போட்டிருப்பேன், ஒரு 6 கிலோஸ் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். பாலா சார் வந்து ஸ்பாட்ல எப்பவுமே வந்து ஒரு ஹாஷா நடந்தாருன்னு சொல்லுவாங்க. பட் உங்கள்ட்ட எங்க ஸ்பாட்ல ஏதாவது ஒரு தருணத்துல ஹாஷா நடந்தது? எங்கேயுமே இல்லைம்மா. எனக்கும் அதான் சொன்னேனே, பாலா சாரை நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு எனக்கு கிளாரிட்டி இருந்தது. அதுதான் சொன்னேனே, இந்த ஒரு மெச்சூரிட்டி, இத்தனை வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் இங்கே அதை ஹெல்ப் பண்ணுச்சு. அவரை வந்து ஈஸியாக என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதனால அவ்வளோ எனக்கு எங்கேயுமே பாலா சார் வந்து இந்த படத்தை ஃபுல்லாகவே வந்து யார்கிட்டையும் எங்கேயுமே கோவப்பட்டு நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப பொறுமையாக எல்லாருக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்து, டைம் கொடுத்து, ஏன்னா ஒரு டைரக்டரா ஒரு கிளாரிட்டி, இந்த கதாபாத்திரம் இப்படி வரணும், இந்த ரியாக்ஷன் வரணும் அப்படின்றத வெயிட் பண்ணி எடுத்து ரொம்ப பொறுமை அவருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த எந்த இடத்துலையுமே பாலா சார் டென்ஷனாகி நான் பார்க்கவே இல்லை. உங்களை வந்து கன்னத்துல தட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. பட் இந்த மூவி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணாரா? ஏதாச்சும் வேர்ட் உங்களுக்கு பார்த்து சொன்னாங்க? எங்க அப்பாட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, அப்பா போய் சொன்னாங்க, அருணை ரொம்ப பிரமாதமா நடிக்க வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அவர் அப்பாட்ட சொன்ன விஷயம், அவர்கிட்ட இருக்கிறது தான் நான் வெளில கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய பெரிய அப்ரிசியேஷன். அண்ட் மற்றபடி அவர் எப்போதுமே ரொம்ப காம் பர்சன். அவரோட படத்தை பற்றி பெருசாக வெளியில் சொல்லிக்க மாட்டார். அந்த மாதிரி தான் அவர் எப்போதுமே. பட் அவர் மானிட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அவர் ரொம்ப சில டைம் எமோஷனல் ஆனார். எங்கள் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சு கட்டே சொல்ல மாட்டார். அப்போ திடீர்னு விஜய் சார் ஒரு தடவை ஒரு சீன் கிளைமேக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டேரக்டர் விஜய் சார் வந்தது. ஆனால் பெரிய க்ரௌடு. ஸோ அப்போது சீன் போயிட்டுருக்கு, பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கட்டே சொல்லலை. ஸோ திடீர்னு பார்த்தா விஜய் சார் வந்து கட்டு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் சொன்னார். என்னடா விஜய் சார் சொல்கிறாப்புலன்னு பார்த்தா டேரக்டர் சார் அப்படியே ஸ்க்ரீனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தார். ஸோ அந்த அளவுக்கு ஹில் கெட்ஸ் இன்வால்வ் இன் தட் சீன். அது எனக்கு ரொம்ப பிரமிப்பே இருக்கு. சேது, பிதாமகன், பரதேசி அவங்க எல்லாமே கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், கொஞ்சம் கலராகவும் இருக்கும். இந்த பட கிளைமேக்ஸ் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தி நீங்க படம் பாருங்கண்ணா. எல்லாத்தையும் நான் இப்பயே சொல்லிட்டா எப்படி? நிறைய விஷயங்கள் படம் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்கும். அண்ட் அது நிச்சயமா நான் சொன்ன மாதிரி ஒரு எமோஷனலா எல்லாரையும் கனெக்ட் பண்ணும் அந்த படம். அது வந்து நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு வணங்கான் டைட்டில் வந்து சமுதாய மக்கள் மீது உள்ள கோபத்தை காமிக்குதா இல்ல எதிரிகளோட படத்துல எதிரிகளோட சமுதாயமும் நம்ம அதை எடுத்துக்கலாம். கோவத்தை காட்டுறதுன்றதை விட அது நிறைய விஷயங்கள் சில பேரோட அந்த ஆதங்கத்தையும் அது காட்டும். ஸோ ஐ திங்க் இது முழுமையா நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஜிவிபிரகாஷ் சார் நான் சொன்ன மாதிரி அவரோட பாடல்கள் ஒன்றும் அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு. ஐ திங்க் பாலா சார் அது அவருக்கு அந்த ஒரு மியூசிக் சென்ஸ், சூப்பர் மியூசிக் சென்ஸ் அவருக்கு. அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அது பாடல்களே தெரியும். ஒரு டிவோஷனலாக ரொம்ப ஒரு மெலடி அண்ட் கதைக்கு தகுந்தாப்புல அது கதை ஓட்டத்துக்கு ரொம்ப இன்னும் மெருகேற்றுற மாதிரி தான் இருந்துச்சு ஜிவிபிரகாஷ் சாரோட மியூசிக். அண்ட் சாம்சியஸோட RR படத்தில் வந்து ஐ திங்க் அஃப்கோர்ஸ் ஜிவி ஆல்சோ ஒர்க் இன் இட். பட் அவரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த படம் ஃபைனல் நீங்கள் பார்த்து முடிக்கும் போது தட் வில் ஆல்சோ கிவ் அன் இம்பாக்ட். அப்படி அடைக்க முடியாது, ஏன்னா இது வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் சார்ந்த ஒரு விஷயம். ஸோ நம்ம டே டு டே பார்க்குற விஷயமா இருக்கலாம்.
ஒரு ஒரு புது ஒரு உணர்வை நம்ம கொண்டு வராரு, ஒரு புது உலகத்துக்குள்ள நம்மளை கொண்டு போறாரு. ஸோ இது எல்லாமே வந்து ஐ திங்க் எல்லாருக்குமே இது ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும். ஸோ சர்டன் செக்மெண்ட், இந்த செக்மெண்ட் அந்த செக்மெண்ட் ஃபேமிலியாக பார்க்கலாம், பசங்க பார்க்கலாம், கேர்ள்ஸ் பார்க்கலாம், குழந்தைங்க பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம். பாலா சார் படங்கள் நிறைய தேசிய விருதுகளை தமிழ் சினிமா வாங்கி, இந்த படம் எதுக்கெல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு கிடைக்கும்? அது வந்து கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அது வந்து முதல்ல மக்களோட அன்பு கிடைச்சாலே அது எங்களுக்கு ஒரு பெரிய விருது. ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் லெஃப்ட் டு காட். கேம் சேஞ்சர்ஸ் விருப்பம், ஏன்னா அவங்க சொல்றாங்க, நீங்க எடுக்கிறீங்க. ஸோ அது வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இங்கே பண்ணலைன்னா அவங்க வந்து மொபைலில் பண்ண போறாங்க, இல்லை எங்கேயாவது பண்ண போறாங்க. ஸோ அது அப்படி அதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் ஐ திங்க் இப்போ மூவி கிரிட்டிக்ஸாக அவங்க காசு கொடுத்து போகிறவங்க அவங்களோட விருப்பத்தை சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம ஒரு நல்ல படத்தை கொடுக்கணுன்றது தான் நம்மளோட உண்மையான நோக்கமாக இருக்கணும். ஒவ்வொரு கிரியேட்டரும் அதை மனசில் வச்சுட்டு அதை நம்ம பண்ணணுன்றது தான் என்னோட நேரத்தில். தரலிங்க யாரு?